உங்க லைஃப்பை யாராவது கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம லைஃப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஃபீலிங் எப்பயாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா? இந்த நம்மளோட லைஃப்ப வேற ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற மாரி இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட லைஃப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட்டா பண்ணாம விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் செல்ஃப் பைண்டிங். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிசர் மற்றும் ஆர்ஆர் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபியூச்சர்ல எந்தவித கஷ்டமும் இல்லாம, ஒரு ரெக்ரெட்ஸும் இல்லாம ஹாப்பியா லைஃப் லீட் பண்றதுக்கான ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து அஃபெக்ட் ஆவேன். இந்த விஷயம்னாலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு சில வீக்னஸஸ் இருக்கும். ஸோ அந்த வீக்னஸஸ வந்து நம்ம அதனால நம்ம சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எப்பயுமே நம்ம சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜியா ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னா, அதுக்கு பேரு தான் செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்துட்டே இருக்கு. படுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் வர்ற ஒருத்தர், நான் இனிமே என்னுடைய படுக்கைக்கு போறதுக்கு ஒரு 1 ஹாருக்கு முன்னாடியே ஃபோன் எல்லாத்தையுமே நான் என்னோட ரூம்க்கே கொண்டு வர மாட்டேன். ஜஸ்ட் நான் அத தூர வச்சுருவேன் அத அப்படின்னு சொல்லி தனக்கு பாதரிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒதுக்கி வைக்கிறதோட மட்டும் இல்லாம, அது ஒரு ரெகுலர் பிராக்டிஸாவும் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் பைண்டிங். இதே மாரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ அந்த பெர்சன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடுறாங்க. ஸோ இனி வந்து அவரோடைய ஒரு உறவு நிலைய நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து என்ன இன்னும் காயப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அவருடைய கான்டாக்ட்ட அறவே ஒழிக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள வந்து பண்றாங்க. அது ரெகுலராவும் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு செல்ஃப் பைண்டிங். அதாவது தன்னுடைய செல்ஃப் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி சில பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது. அதவே வந்து தொடர்ந்தும் பயிற்சி பண்றது. ஸோ அதுக்கு பேர் தான் செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் பைண்டிங் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எமோஷனலா நம்ம வந்து அன்அவைலபிள் பேரண்டிங்ல இருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் சரி, இல்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு உறவுல வந்து நம்ம எமோஷனலி அன்அவைலபிள் பார்ட்னரோட நம்ம லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சரி, இல்ல நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வந்து நிறைய இக்னரன்ஸ் ஏற்படுது, நெக்லெக்ட் ஏற்படுது அப்படின்னாலும் சரி, நமக்கு லைஃப்ல ஒரு பவுண்டரி அந்த இடத்துல டெஃபினட்டா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இது அத்தனையும் நம்மள பாதிக்கும். ஸோ அப்போ ஒரு பவுண்டரிய கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா நமக்கு வந்து இந்த செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஏன்னா, யார் ஒருத்தருக்கு என்கிட்ட ஒருத்தர் எந்த அளவுக்கு நெருங்கி வரலாம், இவ்வளவுதான் அவருக்கு ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரி செட் பண்ண தெரியாத ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு பவுண்டரிய கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க பிராக்டிக்கலாவும் அந்த விஷயத்த செஞ்சு பழகல. இல்ல இவங்க வந்து இவங்களோட தனக்குன்னு ஒரு பவுண்டரிய கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாம போகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, கன்டினியூஸ் ஸ்ட்ரகிள் எமோஷனலா அதிகமா வந்து நம்ம எமோஷனல் ட்ராப்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதுல சொல்ல இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க வந்து தொடர்ந்து வந்து சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மனசாந்தியானத நான் எப்பவுமே பிரேக் பண்ணாம நான் பார்த்துக்கணும் அப்படின்னா, நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு சட்டதிட்டங்கள் நமக்குன்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளினா இருக்கக்கூடிய சில பவுண்டரிஸ கிரியேட் பண்ணி, அது எந்த ஒரு விதத்திலயும் நான் நெகோஷியபிளா அந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறது தான். இத மாத்தி அமைக்கவே முடியாது. இது இப்படின்னா இப்படிதான். 10 மணிக்கு அப்புறம் நான் என்னோட மொபைல் எடுக்க மாட்டேன்னா, எடுக்க மாட்டேன் தான். அதே மாரி அந்த பெர்சனோட எனக்கு உறவு முடிஞ்சிருச்சு. இன்னும் தேவையில்லாம போய் எந்த விதத்திலயும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டா, அது எடுத்தது தான். அதுலருந்து மாறக்கூடாது. இவ்ளோ ஸ்டெப்பானா ஒரு செல்ஃப் பைண்டிங்க நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா,
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கணும். என்னோட வீக்னஸ் எல்லாம் எது எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, ஸோ இதுல எதெல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறத தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு டெஃபினட்டா நமக்கே ரீசன் தெரியும். அந்த ரீசனையே அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் பைண்டிங்கா வைக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜாஸ்தி மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா, அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. அதனால தான் தூங்க லேட் ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு டைமிங் வச்சு, இந்த டைம் வரைக்கும் மட்டும் தான் நான் பார்ப்பேன். இதுக்கப்புறம் என்னோட மூட்ல எந்த சேஞ்சஸ் வந்தாலும் சரி, நான் வந்து கண்டிப்பா அத செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிகலா ட்ரை பண்ணீங்கன்னா, 21 டேஸ்லயே என்ன ஆயிடும் அப்படின்னா, இது நீங்க வந்து பழக்கப்பட்டுடுவீங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ஈஸியா உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு 1 வீக் ஒரு மாதிரியா இருக்கலாம். சில பேருக்கு ஒரு 10 டேஸ் ஒரு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப நல்ல ஒரு விஷயமாவும், ஒரு குட் ஹேபிட்டாவும் மாற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, உங்களுக்கு உறவு சிக்கல்கள் இல்லாம உங்கள பார்த்துக்க முடியும். நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயத்துக்காக ரெக்ரெட் பண்ணாம ஒரு ஹேப்பியான லைஃப் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸோ மொத்தத்துல லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாரி ஒரு விஷயத்த எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிறதுக்கு, அத தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதேனும் மலர் தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெஃபினட்டா இருக்கு. ஸோ அந்த மலர் தீர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இந்த சைட்ல ஒண்ணு ஒண்ணா நான் குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து நீங்க ஒரு பிளெண்டா எடுத்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு 4 வேளை, ஒரு வேளைக்கு 4 சொட்டுகள் வீதம் நீங்க வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த 21 டேஸ் நீங்க வந்து எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு எந்த விஷயத்த நீங்க செல்ஃப் பைண்டிங்கா எடுத்திருக்கீங்களோ, அந்த விஷயத்த இடைவிடாது ரொம்ப அழகா செய்வீங்க. எந்த ஒரு சூழலையும் கிவ் அப் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பொதுவான காம்பினேஷன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.